நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செவரட்டி பத்தி தான் பார்க்க போறோம். செவரொட்டின்றது ஆட்டுடைய மண்ணீரல். அதுதான் இது. இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து காலையில விடியற்காலம் போனா மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும். அந்த மாரி நம்ம எப்போதுமே கறிக்கடையில வாங்கி சாப்பிடுவோம். இது வந்து எவ்ளோ உடம்புக்கு நல்லதுன்னா, இதுல உள்ள சத்து எதுலயுமே கிடையாது. அதாவது நமக்கு வந்து பிளட் உடனே ஊறணும்னா, இது கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும். அது வந்து என்ன ஒரு தடவ சாப்பிட்டா போதும் அப்டின்லாம் நிக்கக்கூடாது. இது வந்து வாரத்துக்கு 1 தடவ, இல்ல 2 தடவ இந்த மாரி சாப்பிடலாம். ஏன்னா, இது அவ்ளோ சத்து. முக்கியமா பெண்கள் கண்டிப்பா இது சாப்பிட்டே ஆகணும். அவ்வளோ சத்து இதுல இருக்கு. அதே மாரி இத நம்ம நல்லா அலசிட்டு தான் இத வந்து நம்ம நல்லா 2, 3 அலசிருங்க. முழுசா போட்டு தான் அலசணும். வெட்டிட்டு அலசிறக்கூடாது. ஏன்னா, இது அவ்வளவுமே நல்ல பிளட் ஊறுறது. அதனால வெட்டிட்டு அலசிட்டோம்னா, அது எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். அதனால முழுசா இருக்கையிலேயே இத வந்து நல்லா அலசிருங்க. சுத்தமா அலசிட்டு 2, 3 அலசிட்டு, அதுக்கப்புறம் வந்து இத கத்தி வச்சு கூட கட் பண்ண முடியாதுன்றதுனால தான் நான் கத்திரிக்கோல் வச்சு தான் நான் எப்போதுமே கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, இது நமக்கு எப்போதுமே இது நம்ம சாப்பிட்டுறது. என்ன காரணம்னா, இத நம்ம 1 மாசம் நம்ம ஒரு 2 வாரம் அதான் 1 மாசம் நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். உடனே எனக்கு வந்து என்ன ஆயிரும் தெரியுமா? தல கிறுகிறுன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆ டாக்டர்ட்ட போய் பார்த்தோம்னா, உங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்டின்ருவாங்க. இப்போ இத வந்து எப்படி நம்ம ஈஸியா ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்றதுன்றத பார்க்க போறோம். நம்ம இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊத்தியிருக்கோம். வந்து 2 அ மண்ணீரல் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போதும். நெறையலாம் எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்ல வந்து நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கடலெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நெய் ஏன் நான் ஊத்துறேன்னா, அந்த நெய் ஊத்தி நம்ம செய்யல, அந்த சுவரொட்டியோட கொஞ்சம் கவுச்சி வாடை இந்த வாடைய வந்து மறைச்சிரும். எப்படின்னா, நம்ம நெய் ஊத்தி சமைக்கையில கொஞ்சம் கவுச்சி வாடை கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். அதனால நாங்க பொதுவா வந்து செவரொட்டி செய்யல, நார்மலா ஏன்னா இப்ப நெய் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது தான். அதனால நம்ம எதுலயும் நெய் ஊத்தி சாப்பிடுறதில்ல. சில முக்கியமான பொருள்களுக்கு நெய் ஊத்தி செஞ்சுட்டோம்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால. இப்ப என்ன பண்ணிடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும் போடுங்க. ரொம்ப போட வேணாம். ஏன்னா 2 செவரொட்டி தான். அவ்வளோதான். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டு, அத வந்து சிம்ல தான் வைக்கணும். பெருசாலாம் வைக்கக்கூடாது. சிம்லயே வச்சு அப்படியே அத வதக்கி விட்டுருங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போக நம்ம வதக்கிரணும். இப்போ இதோட மருத்துவ குணங்கள் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அதாவது நார்மலாவே நமக்கு வந்து ரத்த குறைபாடு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு. பொதுவா வயதுக்கு வந்துட்டாலே, ஆ எல்லா வயதுக்கு வந்ததுலருந்து என்னன்னா, அவங்களுக்கு மாதவிடாய் வர்றனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ரத்த குறைபாடு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு ரத்த சோகையும் இருக்கும். அந்த மாரி உள்ளவங்க, நீங்க கண்டிப்பா இந்த சுவரொட்டி சாப்பிடணும். மாத்திரை மருந்து சாப்பிடுறதுலலாம் ரத்தம் ஊறாது. ஆனா இந்த சுவரொட்டி சாப்பிடுறதுல தான் ரத்தம் ஊறும். இப்போ அவ்வளோதான். வெறும் அந்த இஞ்சி பூண்டு மட்டும் தான் நம்ம வதக்கியிருக்கோம். அத தண்ணிய கழுவிட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இத அப்படியே தூக்கி இதுல ஊத்தி விட்டுறணும். இது ரொம்ப போட்டு எண்ணெயில வதக்கணும் அப்படி இப்படின்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்படிதான். இத வந்து சிம்பிளா செய்யும் முறை இதுதான். கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ய ஊத்தி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டு, இத வந்து அப்படியே தூக்கி ஊத்தி விட்டுற வேண்டியது தான். இத வந்து நல்லா அப்படியே வேக விடணும். அதாவது நெறைய பேர் வந்து இத வந்து வந்து சட்டியிலே செஞ்சிரலாம். ஆனா நான் என்ன செஞ்சுறது ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வெந்தா புடிக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணிருவேன், இந்த குக்கர்லயே வச்சுர்றது. இதுக்கு நான் வந்து இப்ப 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா இதுவும் கவுச்சி வாடைக்காக தான் அந்த மஞ்சள்தூள் போடுறோம். வேற வந்து என்ன பண்றோம், வேற எந்த தூளும் நம்ம போடுறதில்ல. அதுக்கு அடுத்து மிளகு சீரகத்தூள். இவ்வள தாங்க. இதுக்கு வேற எந்த பொருளும் போடல. வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவை கிடையாது. நீங்க இத வந்து சிம்பிளா செஞ்சிரலாம். வெங்காயம், தக்காளி கிடையாது. வெங்காயம், தக்காளி தான் இது போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, நம்ம இத அப்படியே பெரட்டிட்டு சாப்ட்றணும் சாப்பாட்டுல போட்டு. அப்படிங்கையில உங்களுக்கு வெங்காயம், தக்காளிலாம் போட்டா ரொம்ப ஹெவியா தெரியிற மாரி இருக்கும். அதனால நான் இந்த மாரி தாங்க சிம்பிளா செய்வேன். வெறும் மஞ்சத்தூளு, மிளகு சீரகத்தூள். அவ்வளோதாங்க. இத இந்த மாரி தான் செய்யணும். இத நீங்க அதான் நான் சொன்ன மாரி பொதுவாவே அதான் மாதவிடாய்
நமக்கு மந்த்லி போறனால நமக்கு வந்து ரத்த குறைபாடு அதிகமாயிரும். ரத்த சோகையும் வந்துரும். அந்த ரத்த சோகை உள்ளவங்க கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிட்டுருங்க. ஆனா கொஞ்சமாலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆள் ஒரு 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 மண்ணீரல் சாப்பிடணும். சும்மா ஒரு மண்ணீரல் வாங்கி குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஆளுக்கு ஒத்த பீஸா சாப்பிட்டாலாம் அந்த அளவுக்குலாம் ரத்தம் எஃபெக்ட் வராது. நீங்க என்ன பண்ணிருங்க, ஒரு மண்ணீரல் ஒரு ஆளுக்கு அந்த கணக்குல சாப்பிடுங்க. இப்ப 2 லேடீஸ் இருக்கீங்கன்னா 2 போட்டு ஆளுக்கு 1 சாப்பிடுங்க. அந்த மாரி அளவு சாப்பிட்டாதான் நல்லா உங்களுக்கு ரத்தம் நல்லா ஊரும். இல்ல ஒரு ஆளு ஒரு 5, 6 பீஸ் கூட சாப்பிடலாம். ஒரு 4, 5 பீஸு இந்த மாரி சாப்பிட்டா கூட கரெக்ட்டா வரும். ஆனா வாரத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா நம்ம போட்டுறணும். அதுக்கு தேவையான அளவு லைட்டா தான் உப்பு போட்டிருக்கேன். நெறைய உப்பு போடக்கூடாது. ஏன்னா வந்து இது சுருங்கிரும். வேகவும் சுருங்கிருமா, அதனால நமக்கு லைட்டா உப்பு போட்டா போதும். இப்பயே பாருங்களேன், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சா போதும். உங்களுக்கு நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வெந்துரும். இந்த ஆவி போயிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிர்றோம், இதுக்கு வந்து விசில் போட்டு விட்டுருவோம். ஏன்னா ஏற்கனவே கொதிச்சுட்டு தானே இருக்கு. ஆவி போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம விசில் போட்டு விட்டுருவோம். இதுதாங்க முக்கியமா வந்து ரொம்ப சிம்பிளா செய்றது. எவ்வளோ சிம்பிளா நீங்க செய்ய முடியுமோ, அவ்வளோ சிம்பிளா செஞ்சிரலாம். இப்ப வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா தண்ணி நிக்கிது அதுல. பாருங்க ஏன்னா குக்கர்ல வச்சிருக்கோம்ல, அதனால கொஞ்சமா தண்ணி நிக்குது. இத என்ன பண்ணிருங்க, இப்ப அடுப்ப பொருத்திட்டு, அந்த தண்ணிய வந்து வத்த விடுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. சும்மா ஒரு 2, 3 செகண்ட் தான். இந்த வீடியோவ நான் ஸ்கிப் பண்ணவே இல்ல பாருங்க. அதாவது எதுவுமே ஓட விடலாம் இல்ல. இப்ப அப்படியே உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன். இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. இது 1 செகண்ட்ல அப்படியே வத்திரும் பாருங்க. அப்படியே வத்தி நமக்கு வந்து அப்படியே எண்ணெயும் அந்த அந்த மிளகு சீரக சாறும் அந்த மண்ணீரலுமா அப்படியே நமக்கு சுருண்டு வந்துரும். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம இத வந்து அப்படியே நம்ம சோத்துல பெரட்டிட்டும் சாப்பிடலாம். ஆனா இந்த குக்கர்ல கூட கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க. வேஸ்ட் பண்ணிறாதீங்க. எல்லாமே நமக்கு நமக்கு நல்லா பிளட் ஊறுறது. அதனால என்ன பண்ணிருங்க, நல்லா பெரட்டி வலிச்சுட்டு நம்ம எடுக்கிறோமா, அத கூட அந்த குக்கர் எல்லாம் நல்லா வலிச்சு அதுல சோறு போட்டு பெரட்டி சாப்பிடணும். அவ்வளோ சத்து இது. ஏன்னா அந்த அளவுக்கு விலையும் ஜாஸ்தி. இது விலை ஒண்ணும் கம்மிலாம் கிடையாது. ஒரு பீஸ் வந்து ரூ. 200 ரூ. 250 இந்த மாரி விக்கிறாங்க. அப்படிங்கையில நமக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. அப்படிங்கையில நம்ம வந்து இத ரொம்ப பக்குவமா சாப்பிடணும். வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் சரி, வீட்ல உள்ள லேடீஸ் எல்லாருமே இத கண்டிப்பா சாப்பிடணுங்க. சாப்பிட்டாதான் நமக்கு வந்து ரத்த சோகை, அந்த அனிமிக்ன்றாங்கல்ல, ரத்த சோகைன்றாங்க. அந்த ப்ராப்ளம் வரவே வராதுங்க. இத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுங்க. இத மறக்காம வாங்கி சாப்பிட்டுருங்க. வீட்ல உள்ள பிள்ளைகளுக்கு குடுங்க, பெரியவங்களுக்கு குடுங்க. குழந்தைகளுக்கு எப்படியாவது வச்சு சாப்பாடு குடுத்து இது பண்ணிருங்க. பழக்கம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகளுக்கே நம்ம குடுத்து, குடுத்து, குடுத்து பழக்கம் பண்ணிட்டா அதுங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த பழக்கத்த வந்து கொண்டு வந்துருங்க. இப்ப பாத்தீங்களா, எப்படி தண்ணி நல்லா வத்தி சுருண்டுருச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம அந்த ஊத்துன அந்த அந்த நெய் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தானே ஊத்துனோம். இப்போ அந்த நெய் தான் நிக்குது. தெரியுதா? நல்லா பாருங்களேன். இதுக்கு ரொம்பலாம் எண்ணெயோ ஊத்த தேவையில்ல. நம்ம கொஞ்சமா ஊத்துனாலே அது அப்படியே அழகா பிரிஞ்சு வந்துரும். இப்ப அழகா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப நீட்டா இருக்கா? இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இத செய்றதுக்கு. இது கஷ்டமோ, ரொம்ப இதுவோ கிடையாது. அதே மாரி நம்ம மஞ்சத்தூள் போட்டு, இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கிறனால, உங்களுக்கு மிளகு சீரகம் போட்டிருக்கிறனால, கவுச்சி வாடை மெயினா இருக்காது. அதே மாரி நெய் ஊத்தி செய்றனாலயும் இந்த கவுச்சி வாடை இருக்காது. உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஆளு கொஞ்சமா நீங்க பெரட்டிட்டு, எத்தனை லேடீஸ் இருக்கீங்களோ அவங்க பெரட்டிட்டு சாப்பிட்டுருங்க. நல்லா உங்களுக்கு ரத்தம் ஊரும். சத்தும் கூட. இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது ஒரு ஆமா 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் நான் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுவோன்றதுக்காக தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ எடுத்தேன். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு கண்டிப்பா இது விளக்கமா சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த பழைய காலத்துல நம்ம செய்யற உணவுகள செய்யாம விட்டுர்றீங்க. அத செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா இத ரொம்ப சிம்பிள் தான், செஞ்சு பாருங்க.